வெல்கம் டு டிஎன்ஐஏஎஸ் அகாடமி. நான் மதிராஜ திலகர், டிஎன்ஐஏஎஸ் அகாடமியோட ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர். இந்த வீடியோ அரசியலமைப்பு ஒரு பார்வை பகுதி 1. இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிற பாடம் இந்திய அரசியலமைப்பு அத்தியாயம் 1, இந்திய அரசியலமைப்பு உருவான வரலாறு. இதில் பகுதி 1. இந்த வீடியோ டிஎன்பிஎஸ்சி, டிஎன்டெட், டிஎன்டிஆர்பி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இந்த கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க சாப்டருக்குள்ளே போகலாம். அரசியலமைப்பு அப்படின்னா என்ன? ஒரு நாட்டு மக்களை ஆட்சி பண்றதுக்கு ஒரு அடிப்படையான அரசியல் முறை தேவை. இதை அரசியலமைப்புன்னு குறிப்பிடுறோம். ரெண்டாவது, அரசோட தலையாய அங்கங்களை உருவாக்கி அவற்றுக்கான அதிகாரங்களை பகுத்து, அதாவது என்னென்ன சட்டங்கள், என்னென்ன அமைப்புகள், என்னென்ன பதவிகள், என்னென்ன வழிமுறைகள் இதெல்லாம் வரையறை செஞ்சு இவற்றோட மக்களுக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்துறத அரசியலமைப்புன்னு குறிப்பிடுறோம். அரசோட தலையாய அங்கங்கள்லாம் என்னென்ன? சட்டம் இயற்றும் சபை, நிர்வாகம், நீதித்துறை. இது மூணும் அரசோட தலையாய அங்கங்களா குறிப்பிடப்படுது. இதுதான் அரசியலமைப்போட சுருக்கம், அரசியலமைப்போட பொருள். இப்போ இந்திய அரசியலமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்திய அரசியலமைப்பு உலகத்திலேயே ரொம்ப நீளமாக எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பு எழுதப்பட்டு நடைமுறைக்கு வந்தப்போ மொத்தம் 395 பிரிவுகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள் இருந்துச்சு. இப்போ 470 பிரிவுகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள் இருக்கு. இந்திய அரசியலமைப்பு உருவானதுக்கு முன்னாடி, அதாவது இந்தியாவை பிரிட்டிஷார்கள் ஆட்சி செஞ்சிட்டு இருந்த காலத்துல சில முக்கியமான சட்டங்களை கொண்டு வந்தாங்க. இந்த சட்டங்களை பத்தி கொஞ்சம் விவரமா தெரிஞ்சுக்கலாம். முதலாவது ஒழுங்குமுறை சட்டம் 1773. இந்த சட்டம் இந்திய அரசியலமைப்பு வரலாற்றில் ரொம்பவே முக்கியமான சட்டமாக கருதப்படுது. இந்த சட்டம் கொண்டு வந்த நோக்கம் கம்பெனியோட நிர்வாகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு, அதாவது இந்தியாவை ஆட்சி செஞ்ச ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியோட நிர்வாகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் நிறைவேற்றின முதல் சட்டம் இந்த சட்டம். இந்த சட்டம் 1773 வருஷம் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டம் கம்பெனி ஆட்சிக்குன்னு ஒரு அரசியலமைப்பு கொடுத்துச்சு. அதாவது முதன்முறையாக கம்பெனி ஆட்சிக்காக எழுதப்பட்ட அரசியலமைப்பை வழங்கிய சட்டம் ஒழுங்குமுறை சட்டம் 1773. இந்த சட்டமானது மெட்ராஸ், பம்பாய், கல்கத்தா இந்த 3 மாகாணங்களோட கவர்னர்களை ஒரே தலைமையின் கீழே, அதாவது வங்காள கவர்னரோட தலைமையின் கீழே கொண்டு வந்தது. இதன்படி வங்காள கவர்னர் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு அழைக்கப்பட்டார். அப்படின்னா வங்காளத்தோட முதல் கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங்ஸ். இவர் தான் வங்காளத்தோட முதல் கவர்னர் ஜெனரலாக இருந்தார். இந்த சட்டத்தின்படி கல்கத்தாவில் உச்ச நீதிமன்றம் தொடங்கப்பட்டது. இது எல்லாமே ஒழுங்குமுறை சட்டம் 1773 அம்சங்கள். ரெண்டாவது நம்ம பார்க்க போற சட்டம் பிட் இந்திய சட்டம் 1784. இந்த சட்டத்தை கொண்டு வந்தவர் இங்கிலாந்து பிரதமர் வில்லியம் பிட். இவரை இளைய வில்லியம் பிட் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இவர் கொண்டு வந்ததுனாலேயே இந்த சட்டம் பிட் இந்திய சட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த சட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னா, ஒழுங்குமுறை சட்டம் 1773 இருந்த நடைமுறை சிக்கல்களை சரி செய்யறதுக்காக கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தின்படி கம்பெனியோட வணிக குழுவுக்கு இயக்குனர் பொறுப்பு மட்டுமே கொடுக்கப்பட்டது. அதாவது கம்பெனியோட வணிக குழுவுக்கு டைரக்டர் போஸ்டிங் மட்டுமே ப்ரொவைட் பண்ணப்பட்டது. இந்த சட்டத்தின் கீழே 6 பேர் தலைமையில கட்டுப்பாட்டு வாரியம் ஒன்று அமைக்கப்பட்டது. இந்த கட்டுப்பாட்டு வாரியம் எதற்காக அமைச்சாங்கன்னா, இந்தியா சம்பந்தப்பட்ட அரசியல் நிர்வாக விஷயங்களை கவனிக்கிறதுக்கும் தலைமை ஆளுநர்களுக்கு ஆலோசனையை கொடுக்கறதுக்கும் அமைச்சாங்க. இந்தியாவில் கவர்னர் ஜெனரலோட ஆலோசனை குழுவில் 4 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அவங்கள 3 குறைச்சாங்க இந்த சட்டத்தின் படி. அதாவது ஒருத்தரை நீக்கம் செஞ்சாங்க. 3வது பட்டய சட்டம் 1786. பட்டய சட்டத்தை சாசன சட்டம் அப்படின்னு குறிப்பிடுறோம். இந்த சட்டத்தின்படி கவர்னர் ஜெனரலுக்கு அவரோட ஆலோசனை குழுவில் பெரும்பான்மை நபர்களோட ஆலோசனையை புறக்கணிக்கிற அதிகாரம் கொடுக்கப்பட்டது. மட்டுமில்லாம இந்தியாவில் இருந்த பிரிட்டிஷ் படையோட தளபதியா கவர்னர் ஜெனரல் நியமனம் செய்யப்பட்டார். அதாவது கவர்னர் ஜெனரலே இந்தியாவில் இருந்த பிரிட்டிஷ் படைக்கு தளபதியா நியமனம் செய்யப்பட்டார். 4வது பட்டய சட்டம் 1813. இந்த சட்டத்தின்படி கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி 20 வருஷங்களுக்கு நீட்டிக்கப்பட்டது. வாணிப முற்றுரிமை ஒழிக்கப்பட்டது. முற்றுரிமைனா என்னன்னா, ஒரு பகுதியில் அல்லது ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட பொருளையோ இல்ல ஒட்டுமொத்த பொருட்களையோ ஒரு நிறுவனம் மட்டுமே விற்பனை செய்யறது. ஒரு சேவையை ஒரு குறிப்பிட்ட நிறுவனமே ஒட்டுமொத்தமா விநியோகம் பண்றது. இதை முற்றுரிமை அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இந்த வாணிப முற்றுரிமை பட்டய சட்டம் 1813 கீழ் ஒழிக்கப்பட்டது. இருந்தாலுமே சீனாவிற்கு தேயிலை, கஞ்சா இந்த பொருட்களை விற்கிறதுக்கு முற்றுரிமை நீட்டிக்கப்பட்டது இந்த சட்டத்தின் கீழே. இந்த சட்டத்தின் கீழே இந்தியாவில் இலக்கியம் மற்றும் நிதி வளர்ச்சிக்கு வருஷந்தோறும் 1 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணாங்க. இந்த சட்டத்தின் கீழே கம்பெனியில சேர்றதுக்கு முன்பயிற்சி கட்டாயம் செய்யப்பட்டது. அதாவது
இதற்கு பயிற்சி நிலையங்கள் அமைக்கப்பட்டது. ராணுவ பயிற்சிக்கு அடிஸ்கோம்ப் அப்படிங்கிற இடத்துலையும், சிவில் பயிற்சிக்கு ஹெய்லிபரி அப்படிங்கிற இடத்துலையும் பயிற்சி நிலையங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. இதோட பட்டய சட்டம் 1813 நிறைவு பெறுது. அடுத்து பட்டய சட்டம் 1833. மைய ஆட்சி முறை அமைய வழிவகுத்த சட்டம் இந்த சட்டம். சீனாவுடனான தேயிலை, கஞ்சா இந்த வாணிப முற்றுரிமை ஒழிக்கப்பட்டது. முந்தைய சட்டத்தில் சீனாவோட தேயிலை, கஞ்சா வாணிப முற்றுரிமை நீட்டிக்கப்பட்டது. இந்த சட்டத்தில் அது ஒழிக்கப்பட்டது. வங்காள கவர்னர் ஜெனரல் இந்தியாவோட கவர்னர் ஜெனரலா மாற்றம் செய்யப்பட்டார். எந்த சட்டத்தின் கீழே? பட்டய சட்டம் 1833 கீழே. இதன்படி முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் பெண்டிங் பிரபு, அதாவது பெண்டிங் பிரபு முதல் இந்திய கவர்னர் ஜெனரலா இருந்தாரு. கிழக்கிந்திய கம்பெனி அரசியல் நிறுவனமா மாற்றம் செய்யப்பட்டதும் இந்த சட்டத்தின் கீழே தான். பட்டய சட்டம் 1833 கீழே. இந்த சட்டத்தின் கீழே தலைமை ஆளுநரின் கவுன்சிலுக்கு சிவில் மற்றும் ராணுவ அதிகாரங்களை கட்டுப்படுத்தி கண்காணிக்கிற அதிகாரம் கொடுக்கப்பட்டது. தலைமை ஆளுநரோட கவுன்சிலுக்கு சிவில் மற்றும் ராணுவ அதிகாரங்களை கட்டுப்படுத்தி கண்காணிக்கிற அதிகாரம் இந்த பட்டய சட்டம் 1833 கீழ் வழங்கப்பட்டது. ஆலோசனை குழுவில் சட்ட உறுப்பினரா மெக்காலே அப்படிங்கிறவர் கூடுதலா சேர்க்கப்பட்டார். மைய அரசு வலிமை பெற்றது இந்த சட்டத்தின் கீழே தான். இந்த சட்டம் கொண்டு வந்த பிறகுதான் மைய அரசு வலிமை பெற்றது. மாகாணங்கள் சட்டம் இயற்றும் உரிமையை இழந்துருச்சு. அதாவது மாகாணங்கள் இதுக்கு முன்னாடி வரைக்கும், இந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கு முன்னாடி வரைக்கும் தங்களுக்கு தாங்களே சட்டம் இயற்றிக் கொண்டன. அந்த உரிமை இந்த சட்டத்தில் இழக்கப்பட்டது. அடுத்து தலைமை ஆளுநரோட கவுன்சில்ல 6 உறுப்பினர்கள் சேர்ப்பு. இது எந்த சட்டத்தில்னா பட்டய சட்டம் 1853. பட்டய சட்டம் 1833 முடிஞ்சு இப்ப பட்டய சட்டம் 1853 போயிட்டு இருக்கும். இதுல தலைமை ஆளுநரோட கவுன்சில்ல 6 உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டாங்க. அரசு போட்டித் தேர்வு முறை இங்கதான் அறிமுகப்படுத்தது. அதாவது அரசு பணிகளுக்கு போட்டித் தேர்வு முறை அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம் பட்டய சட்டம் 1853. இது ரொம்பவே முக்கியமான தகவல், ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வியா நிறைய எக்ஸாம்ல கேட்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அதனால இதை ரொம்ப நினைவில் வச்சுக்க வேண்டியது அவசியம். 3வது, மெக்காலே பிரபுவின் தலைமையில் சிவில் சர்வீஸ் கமிஷன் நியமனம். சிவில் சர்வீஸ் கமிஷன் மெக்காலே பிரபுவோட தலைமையில் நியமனம் செய்யப்பட்டது. இது எல்லாமே பட்டய சட்டம் 1853 அம்சங்கள். அடுத்து விக்டோரியா மகாராணியின் பிரகடனம் 1858. இதை பத்தி பார்க்கலாம். கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி ஒழிக்கப்பட்டு பிரிட்டிஷ் மகாராணியின் கீழ் கொண்டு வரப்பட்டது. கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியை ஒழிச்சிட்டு பிரிட்டிஷ் மகாராணியோட கீழ் ஆட்சி கொண்டு வராங்க. இதற்கான பிரகடனத்தை 1858 கானிங் பிரபு வெளியிடுறாரு. இதற்கு பிற்பாடு இந்திய அரசாங்க சட்டம் 1858 வருது. இதை பத்தி பார்க்கலாம். மகாராணியோட கீழ் ஆட்சி வந்த பிறகு, அதாவது மகாராணிக்கு கீழ் ஆட்சி வந்த பிறகு இயற்றப்பட்ட முதல் சட்டம் இந்த இந்திய அரசாங்க சட்டம் 1858. இந்த சட்டத்தின் படி இரட்டை கட்டுப்பாடு முறை ஒழிக்கப்பட்டது. அதாவது டூயல் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த முறை இந்திய அரசாங்க சட்டம் 1858 கீழ் ஒழிக்கப்பட்டது. இந்தியாவோட தலைமை ஆளுநர் அரச பிரதிநிதி அப்படின்னு அழைக்கப்படுறார். அதாவது வைஸ்ராய் அப்படிங்கிற ஒரு புதிய பொறுப்பை அறிமுகப்படுத்துறாங்க. இதன்படி முதல் வைஸ்ராய் கானிங் பிரபு முதல் வைஸ்ராயா இருந்திருக்காரு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் தரேன். இந்த வீடியோவில் நான் நடத்தின சாப்டரில் உங்கள் மனசில் நிற்கிற ஒரு முக்கியமான ஒன்லைனை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட் என்னோட டீச்சிங் உங்கள் மனசில் எந்த அளவுக்கு பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இந்த அரசியலமைப்பு உருவான வரலாறு பார்ட் 1 வீடியோ இதோட முடியுது. பார்ட் 2 வீடியோ கூடிய சீக்கிரமே வெளியிடப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.